வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்புல செகண்ட் டேர்ம்ல உள்ள வேத காலத்தை பற்றியும் பெருங்கற்காலம் பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு நல்ல திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, எப்படி மணற்பாங்கான இடத்த தோண்ட தோண்ட தண்ணி வருமோ அதே மாதிரி நீங்கள் கற்க அதாவது ஒரு கல்வியை நீங்கள் படிக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அறிவு வரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. வாங்க நம்ம இன்னைக்குள்ள பாடத்தை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு என்ன பாடம் அப்படின்னா, அழகு 1 6ஆம் வகுப்புல 2வது டேர்ம்ல உள்ள ஒரு யூனிட். வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். அதாவது வட இந்தியாவில் வேதகால பண்பாடு இருந்த அந்த கால பகுதியையும் தென்னிந்தியாவில் நடந்த பெருங்கற்கால பகுதியை பற்றி நம்ம பார்க்கறத பற்றி தான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடத்தில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரியர்களோட பூர்வீகம் என்ன, அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்க இந்தியாவில் என்ன பண்ணாங்க, அதை பற்றியும் நெக்ஸ்ட் வேத காலம் குறித்த தகவல்களையும் நம்ம அறிஞ்சுக்க போகிறோம். அதுக்கடுத்ததான் அந்த வேத காலத்தில் அரசியல் பொருளாதார நடவடிக்கைகள்லாம் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும், தொடக்க வேத காலத்துக்கும் பிந்தைய வேத காலத்துக்கும் இடையே இந்த வேறுபாடு ஒற்றுமைகள் என்ன அதை பற்றியும், தமிழ்நாட்டில் பெருங்கற்காலம் மற்றும் இரும்பு காலம் பயன்பாடு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வேதகாலம் அப்படின்னா, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் சரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சிவிலைசேஷன் நடந்திருக்கு. அது என்னன்னா வேதகாலம். இவங்க பஞ்சாப் பகுதியில் சிந்து நீர் பகுதி, அதாவது சப்த சிந்துன்னு சொல்லுவாங்க, 7 நதி நீர், அதாவது இந்தஸ், ஜீலம், ஜீனாப், ராவி, பியாஸ், சட்லஸ், இந்த 7 நதி கரையில் இருக்கிற பஞ்சாப் பகுதியில் தான் இவங்க குடியேறி இருக்காங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறமா அவங்க நகர்ந்து கங்கை ரிவருக்கு பார்த்தீங்களா, அந்த சமவெளி பகுதியில் லேட்டராக வந்திருப்பாங்க. அதான் பிந்தைய வேத காலம். அந்த சிந்து சமவெளி அந்த பஞ்சாப் ஏரியாவில் இருந்தாங்க. ஸோ அது தொடக்க வேத காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1500 to 600 கிமு. ஸோ இந்த 1500 to 600 2 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். முன்ன 1500 to 900 ஒரு காலகட்டமாகவும், நெக்ஸ்ட் 900லேருந்து 600ங்கிறது பிந்தைய வேத காலகட்டமாகவும் 2 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். பொதுவாக வேத காலகட்டம் அப்படிங்கிறது 1500 to 600 கிமு. ஸோ ஆரியர்கள் யார்? ஸோ இப்போ வேத காலத்தை பற்றி பார்க்குறோம். ஸோ அதை பற்றி யாரை பற்றி அது தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆரியர்கள் பற்றி. ஆரியர்கள்ங்கிறவங்க யார் அப்படின்னா, மத்திய ஆசிய பகுதியிலிருந்து இந்தியாவுக்கு பஞ்சாப் பகுதியில் குடியேறி அங்கே வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்கள பற்றி படிக்கிறது தான் ஆரியர்கள். ஸோ அவங்க எந்த வழியாக வந்தாங்க அப்படின்னா, மத்திய ஆசியாவிலிருந்து இந்த கைபர், போலண்ட் அந்த மாதிரி நிறைய கணவாய்கள் இருக்கும். ஸோ இவங்க அதில் கைபர்ங்கிற ஒரு கணவாய் மூலமாக வந்திருக்காங்க. குடிபெயர்ந்து இந்துக்குஷ் மலையில் தான் இந்த கைபர் கணவாய் இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்துட்டாங்க. சரி, ஓகே, பஞ்சாப் பகுதி வந்துட்டாங்க. எப்படி அவங்க எந்த தொழில் செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கால்நடையை வளர்க்குறது, விவசாயம் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த ஆரியர்கள். ஸோ அவங்க பண்ண முக்கியமான மெத்தட் தான் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ செட்டில் ஆயிட்டாங்கன்னா, இப்போ காடுகள் இருக்குது பார்த்தீங்களா, காடுகளை அப்படியே வெட்டி மொத்தமாக அதை அப்படியே தீயிட்டு கொளுத்துறதுக்கப்புறம் அது ஃபுல்லாக அந்த ஆஷஸ், அந்த சாம்பல்லாம் சேர்ந்து அந்த மண்ணை இன்னும் உரமாக மாற்றும். ஸோ இவங்க இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேறு இடத்துக்கு போய் அதே மாதிரி ஸ்லாஷ் அண்ட் பர்ன் பண்ணி நெக்ஸ்ட் வேளாண்மை பண்ணுற விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தட் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணது ஆரியர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதுதான் வேதகால பண்பாட்டோட பரவல் சொல்கிறாங்க. ஸோ முதலே சொன்ன, அதாவது வேதகாலங்கிறது 2 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று தொடக்க வேதகாலம், 2வது பிந்தைய வேதகாலம். ஸோ தொடக்க வேதகாலம் பார்த்தோம் அப்படின்னா, ஹரப்பா பகுதி, ஸோ இந்த பஞ்சாப் பகுதியிலலாம் இருப்பாங்க. ஸோ இதுதான் தொடக்க வேதகாலம். லேட்டராக இவங்கெல்லாம் நெக்ஸ்ட் கங்கை வெளி பகுதிக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் பிந்தைய வேத காலம் அப்படின்னு சொல்றது. ஸோ பார்த்தா இங்கே உள்ள நதி பார்த்தோம்னா இந்தஸ், ஜீலம், ஜெனாப், ராவி, பியாஸ், சட்லஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா, யமுனா. இந்த பகுதியில் இருந்த முக்கிய நகரம் தான் அயோத்தி. இந்த ராமாயணத்தில் வர அயோத்தி இந்த நகரத்தை தான் சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க நிறைய வரலாற்றறிஞர்கள். கபிலவஸ்து, விதேகம், இந்திரபிரஸ்தம். ஸோ இந்த ஏரியாவில் தான் பிந்தைய வேத கால மக்கள் வாழ்ந்துருக்காங்க. ஸோ இது ஸ்லாஷ் அண்ட் பர்ன், அந்த எரிச்சிட்டு அந்த இடத்த வேளாண்மைக்கு பயன்படுத்துகிற மெத்தட் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவங்களோட காலம். ஸோ இவங்களோட காலம் என்ன அப்படின்னா,
இவங்க இருந்த பகுதி பார்த்தோம்னா வட இந்தியா. இவங்க வாழ்ந்த காலகட்டம் இரும்பு காலம். எதை இரும்பு காலம்னு சொல்லுவாங்கன்னா, இரும்பு உலோகத்தை பயன்படுத்திய மக்கள் வாழ்ந்த காலம் இரும்பு காலம். ஸோ அவங்க பயன்படுத்துறதுனால அந்த காலத்துக்கு பேரே இரும்பு காலம். ஸோ அதோட காலகட்டத்தில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதோட கால அளவு 1500 to 600 கிமு. ஸோ நாகரிகத்தின் இயல்பு பார்த்தோம்னா கிராம நாகரிகம். ஏன் நகர நாகரிகம் இல்லை அப்படின்னா, ஒரு நல்ல சிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஒரு பிளானிங் உள்ள சிட்டி கிடையாது. இவங்க ஒரு நகரம் வில்லேஜஸ்ல தான் வாழ்ந்திருக்காங்க. இதுவே நம்ம சிந்து சமவெளி மக்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா நகர நாகரிகம். ஸோ சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்தது நகர நாகரிகம், வேதகால மக்கள் வாழ்ந்தது கிராம நாகரிகம். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆரியர்கள் வந்து இந்தியாவில் அவங்க வாழ்ந்த வாழ்விடங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ரிக்வேத காலத்தில் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா, நாடோடிகள், ஆடு மாடு இந்த கால்நடை மேய்ச்சல் பண்ணுறது, விவசாயம் பண்ணுறது, இதெல்லாம் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க வாழ்ந்த பகுதி பஞ்சாப், அந்த சப்த சிந்து அப்படின்னா 7 நதி, இண்டஸ், ஜீலம், ஜீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் உள்ள பகுதி தான் சப்த சிந்து. நெக்ஸ்ட் இவங்க லேட்டரா, அதாவது கிமு 1000 தான் அவங்க நகர்ந்து கங்கை கரைக்கு வந்து கங்கை சுற்றி இருக்கிற ஏரியாவில் அவங்க செட்டில் ஆயிருப்பாங்க. ஸோ அங்கே அவங்க பயன்படுத்தின எல்லாம் பார்த்தோம்னா இரும்பு. முதலே பார்த்தா இரும்பு காலம், ஏன்னா அவங்க இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இரும்பாலான கோடாரி, இரும்பாலான கலப்பை இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 வேதங்கள், மொத்தமாக 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வண, மொத்தம் 4 வேதங்கள். இதில் ரிக்வேத காலம் அப்படிங்கிறது மெயினாக ரிக்வேதம் மட்டும் இருக்கும். யஜுர், சாம, அதர்வணம்ங்கிறது பிந்தைய வேத காலத்துல உள்ள ஒரு டெக்ஸ்ட் தான் யஜுர், சாம, அதர்வணம். இதோட சான்றுகள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எந்த ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்தாலும், எந்த ஒரு மக்கள், எந்த ஒரு சிவிலைசேஷன், எந்த ஒரு அரசரை எடுத்தாலும் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் அண்ட் வந்து லிட்டரரி டெக்ஸ்ட் மூலமாக தான். ஸோ இவங்க இந்த வேதகால மக்களுக்கான டெக்ஸ்ட் என்ன, எதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அப்படின்னா, அதுக்கு சான்றாக விளங்குறது வேதகால இலக்கியம். அதாவது முதலே பார்த்தோம்னா ரிக், யஜுர், சாம, அதர்வணம். ஸோ அதெல்லாமே வேதகால சான்றுகள் தான் நமக்கு. அதில் ஸ்ருதிகள், மொத்தம் இந்த வேதகால இலக்கியத்தை 2ஆ சொல்லுவாங்க. ஒன்று ஸ்ருதிகள், இன்னொன்று ஸ்மிருதிகள். ஸ்ருதி அப்படின்னா வாட் இஸ் ஹியர்டு, அதாவது ரிஷிகள் வந்து அவங்க மெடிடேஷன் பண்ணி அவங்க உணர்ந்த உண்மைகளை உலகத்துக்கு சொல்லுவாங்க, அதான் ஸ்ருதிகள். இதுவே ஸ்மிருதி அப்படின்னா அவங்க சொன்னதை வாட் வி ரிமெம்பர்டு, அதாவது என்ன அவங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அதை எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்மிருதிகள். அந்த ஸ்ருதிகள் ஸ்மிருதிக்கும் வந்து இருக்கிற வேறுபாடு இதுதான். அதுக்கடுத்து இந்த ஸ்ருதிகள்ல தான் 4 வேதங்கள் வருது. ரிக், யஜுர், சாம, அதர்வணா, பிராமணங்கள், ஆரண்யகங்கள் மற்றும் உபநிடதங்கள். ஸோ இந்த உபநிடதங்கள் இது 4 இதுதான் இதுக்கான டெக்ஸ்ட். ஸோ இதை ரொம்ப புனிதமான கருதுறதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி என்பது கேட்டல் அல்லது எழுதப்படாதது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததான் ஸ்மிருதிகள். இந்த ஸ்மிருதிகளில் என்னென்னலாம் வருதுன்னா, ஆகமங்கள், தந்திரீகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள். இதிகாசம் அப்படின்னா ராமாயணம், மகாபாரதம் ரெண்டும் இதிகாசம். இந்த மாதிரி உள்ள டெக்ஸ்ட் எல்லாம் வந்து ஸ்மிருதிகளுக்குள்ள நமக்கு வருது. அதுக்கடுத்ததான் ஸ்மிருதி அப்படின்னா எழுதப்பட்ட பிரதி, அதாவது ஸ்மிருதினா என்ன கேட்கப்பட்டதோ அது ஸ்மிருதி. ஸ்ருதி. நெக்ஸ்ட் ஸ்மிருதி அப்படிங்கிறது எழுதப்பட்டது. ஸோ அந்த 1500 600 கிமு அந்த பீரியடில் எழுதப்பட்ட டெக்ஸ்ட் தான் இதெல்லாம் படித்து தான் அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்க பண்பாடு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து இந்த வேத நூல்களை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ முதலே பார்த்ததே தான் இந்த மைண்ட் மேப்பாக கொடுத்துருக்காங்க. ஸ்ருதி அப்படின்னா 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யகங்கள், உபநிடதங்கள். ஸ்மிருதிகள் அப்படின்னா இதிகாசம், புராணம், மகாபாரதம், ராமாயணம், சிவபுராணம், விஷ்ணு புராணம், சூத்திரங்கள், தர்மசூஸ்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. அதுக்கடுத்து நம்ம இந்தியாவோட தேசிய குறிக்கோள் சத்தியமேவ ஜெயதே. இந்த சத்தியமேவ ஜெயதேங்கிற வார்த்தையை எங்கேயாவது நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா முண்டக உபநிடதம். அந்த உபநிடதம் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதில் உள்ள முண்டக உபநிடதம்ங்கிற ஒரு பிரிவுலேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் இந்த வார்த்தையை. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது என்ன வந்து டெக்ஸ்ட் நமக்கு என்ன நூல்கள் கிடைச்சிருக்கோ ஸோ அதை வச்சு நம்ம வேத காலத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்துதான் தொல்பொருள் சான்றுகள். தொல்பொருள் சான்றுகள்லாம் டேஞ்சபிள் திங்ஸ், அதாவது பானைகள், ஓடுகள், அவங்க பண்ண டூல்ஸு, அவங்க இருந்த ஏரியாவில் உள்ள கட்டிடங்கள். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது தொல்பொருள் சான்றுகள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் அவங்க வாழ்ந்த பகுதி சிந்து மற்றும் கங்கை பகுதியில் வாழ்ந்திருப்பாங்க மொத்தமாக வேத காலம். ஸோ அங்கே உள்ளதை ராஜஸ்தான் பிளேசஸ் சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானில் உள்ள ஆய்வுகள் பண்ணதில் நமக்கு இரும்பு கருவி, மட்பாண்டங்கள்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வேத காலத்தை வகைப்படுத்துகிறாங்க. முதலே வகைப்படுத்தினா அதே தான். ரிக்வேத காலம் 1500 to 500, பின் வேத காலம் 1000 to 600 கிமு.
ஸோ வேத கால பண்பாடுல அரசியலும் சமூகமும். ஸோ வேத கால பண்பாடுல அரசியல் அவங்க எப்படி வந்து அரசியல் இருந்தது, அங்கே எந்த மாதிரி ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னா மேக்சிமம் வேத காலத்துல என்ன ரிக்வேத காலத்தை பார்த்தோம்னா அங்கே வந்து குலம் தான் முக்கியமான அரசியல் அடிப்படை அழகு. இப்போ நம்ம காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா யூனியன் மினிஸ்ட்ரிக்கு அப்புறம் கீழே பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் மினிஸ்ட்ரிஸ் இருக்கும், அதுக்கு கீழே வந்து பஞ்சாயத்து ராஜ் இருக்கும், ஊரக அமைப்பு பத்தி இருக்கும், நெக்ஸ்ட் முனிசிபாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி இங்க வேத காலத்துல எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்காங்க, அங்கே உள்ள அடிப்படை அழகு பார்த்தோம் அப்படின்னா குலம் தான் அடிப்படை அழகு. அதுக்கடுத்ததான் அதோட தலைவரா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அவரோட பேர் வந்து குலபதி அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்த கிராமத்தோட தலைவர் கிராமணி. ஸோ விஸ் ஜனா, அதோட தலைவர் வந்து ஜனான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு மெயினான ஒரு மெயின் ஸ்டேட் இருக்கு, ஒரு சென்ட்ரல் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு சில பிரிவு இருக்கு. ஸோ இந்த பிரிவு தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது மாதிரி நிறைய ஜனாகள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிரிக்கிறது விஸ்ன்னு சில பகுதியை பிரிக்கிறாங்க. ஸோ அதோட தலைவர் பார்த்தோம் அப்படின்னா விஜயபதி. அதுக்கப்புறம் இனக்குழுவை பார்த்தோம்னா ஜனாவோட தலைவர் பார்த்தோம் அப்படின்னா ஜனசிய கோபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிக்வேத காலத்துல ஃபாலோ பண்ண மெத்தட் வந்து இந்த மெத்தட். ஸோ அங்கே உள்ள அரசுகள் இனக்குழு அரசுகள் ராஷ்டிரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா பரதர், மத்யசர், புரு, இவங்கெல்லாம் ரிக்வேத காலத்துல இருந்த ஒரு இனக்குழுக்கள். அங்கே வந்து அரசரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, இப்போ நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் இல்லை சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு எலெக்ஷன் நடத்தி தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ அந்த காலத்தில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அரசர் வந்து அந்த இனக்குழுவிலிருந்தே மக்களே தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அந்த தலைவர் தான் வந்து ராஜா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து இதோட மன்றங்கள் பார்த்தோம்னா விதாத்தா, சபா, சமிதி. இந்த சபா சமிதி இந்த மூணு சிஸ்டம் தான் வந்து அந்த அரசாட்சியை நடத்துறதுக்கான முக்கிய வழிபாடுகளை இந்த 3 சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுல சபா அப்படிங்கிறது மூத்தோர்கள் சேர்ந்த அவை, சமிதி அப்படிங்கிறது மக்கள் பொதுமக்கள் கூடிய அவை வந்து சமிதி. இதுல வந்து விதாத்தா அப்படின்னா ஒரு இனக்குழுவோட பொதுக்குழு தான் விதாத்தா. அதுக்கு அடுத்ததா அரசருக்கு உதவி செய்யறதுக்கு வந்து இப்போ மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, சீஃப் மினிஸ்டருக்கோ இல்லை பிரைம் மினிஸ்டருக்கோ வந்து உதவி சொல்றது, ஆலோசனை செய்யறது. ஸோ அது மாதிரி அரசருக்கு யார் இருப்பாங்க அப்படின்னா புரோஹிதர். அவங்க யாருன்னா தலைமை குரு வந்து அவருக்கு உதவி செய்யறதுக்காக இருப்பாங்க. ஸோ மெயினாக அரசியல், பொருளாதாரம், இராணுவம் இந்த வேலையை யார் பண்ணுவாங்க, மெயினாக யார் தலைமையில் இருக்கும் அப்படின்னா அரசரோட தலைமையில் இருக்கும். ஸோ அரசருக்கு வந்து படை தளபதியா சேனானி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கடுத்து கிராமங்களின் தலைவர் கிராமிணி. ஸோ வந்து அரசியல், பொருளாதாரம், இராணுவம் இதெல்லாம் வந்து யார் கண்ட்ரோல்னா ராஜா கீழே வந்து நிறைய கிராமங்கள் இருக்குல்ல, கிராமங்களோட தலைவர் யாருன்னா கிராமணி. இதெல்லாம் லேட்டரா ஆரியர்கள் வந்து கிழக்கு நோக்கி, அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க சிந்து பகுதியில் இருக்காங்க. ஸோ சிந்து பகுதியிலேருந்து லேட்டராக எங்கே போகிறாங்கன்னா கிழக்கு பகுதி நோக்கி கங்கை சமவெளிக்கு போய் செட்டில் ஆகுறாங்க. ஸோ அதான் லேட்டர் வேதிக் பீரியட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த அரசாட்சிங்கிறது அரசர் வந்து ஒவ்வொரு தடவையும் தேர்ந்தெடுப்பாங்களா அப்படி கிடையாது. ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு ஹெரிடேட்டரியாக வருவாங்க, ஒவ்வொரு பரம்பரையாக ராஜாக்களாக வருவாங்க. அது ரிக்வேத காலத்தில் பயன்படுத்திய முறை. ஸோ பிந்தைய வேத காலம், அதாவது ஃபர்ஸ்ட் அரசரை தேர்ந்தெடுக்கிறாங்க ரிக்வேத காலத்துல, லேட்டரா பிந்தைய வேத காலத்துல அது அப்படியே வந்து ஹெரிடேட்டரியா மாறுது, பரம்பரையா அவரே அவங்க ஃபேமிலியே இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கழுத்து கங்கை சமவெளியில வந்து இடம்பெயர்றாங்க. கங்கை சமவெளியில வந்து அவங்க வாழ்ந்துட்டு அங்கே அரசர்கள் எப்படி மாறுது. ஸோ இந்த காலகட்டத்தை தான் நம்ம பிந்தைய வேத காலம் சொல்றோம். அதாவது சிந்து பகுதியிலிருந்து மாறி கங்கை பகுதிக்கு வந்தது பிந்தைய காலகட்டம் சொல்றோம். ஸோ இந்த பிந்தைய வேத காலத்துல அரசர் வந்து பரம்பரையா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இவருக்கு கீழே என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சபா சமிதி, அதாவது ரிக்வேத காலத்துல இந்த சபா சமிதி வந்து முக்கியம் இல்லாம போயிடுச்சு. எங்க அப்படின்னா பிந்தைய வேத காலத்துல இது இங்க வந்து விதாத்தாங்கிறது ஒரு பொதுக்குழு இல்லாம போயிருக்கு. நெக்ஸ்ட் பாலி அப்படின்னா மக்கள் வாலண்டரியா வந்து அவங்க வந்து அரசருக்கு கொடுக்குற ஒரு முறைதான் பாலி. அதாவது எந்த பொருட்களை ஏதாவது எந்த தட்சணையாக கொடுப்பாங்க பாலி. ஸோ லேட்டர் பீரியட் இந்த பிந்தைய வேத காலத்தில் என்ன ஆகும்னா இது ஃபுல்லாக கம்பல்சரியாக மாறிடும். கண்டிப்பாக நீங்கள் என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன விவசாயம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கால்நடை வச்சுருக்கீங்களோ அதில் 1/6 வந்து கண்டிப்பாக அரசருக்கு கொடுக்கணும், கம்பல்சரியாக மாறி இருக்கு. அதாவது வாலண்டரியாக இருந்தது கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க பாலி. இது பிந்தைய வேத காலத்தில் நடந்திருக்கு. இதில் முக்கியமான அரசுகள் பார்த்தோம் அப்படின்னா
குரு, பாஞ்சாலா, அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுரா. ஸோ இந்த நகரங்கள்ல பிந்தைய வேத காலத்துல தான் வந்து எமர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த பாலிங்கிறது 1/6, அதாவது 1/6, அதாவது 6ல் 1 பங்கை கொடுக்கணும். அது என்ன அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கால்நடை வளர்க்குறாங்க, ஸோ அதுதான் வந்து பாலி. அதுக்கு அடுத்ததான் சமூக அமைப்பு. சமூக அமைப்புங்கிறது தந்தை வழி சமூகம். ஸோ இந்த தந்தை வழி சமூகம் அப்படின்னா, ஸோ வந்து குடும்பத்தில் அப்பா தான் வந்து அப்பா, யார் வந்து பெரிய ஆண்கள் யார் இருக்காங்களோ அவங்க தான் குடும்ப தலைவராக இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சமூகம் இருக்குது, தாய் வழி சமூகம். ஸோ பட் பிந்தைய வேத காலத்தில், ரிக்வேத காலத்தில் ஃபாலோ பண்ணது வந்து தந்தை வழி சமூகம். ஸோ இங்கே வந்து ரேசிசம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சரி, வெள்ளை நிறத்தோல் இருக்கிறவங்கெல்லாம் ஆரியர்களாகவும் அவங்களுக்கு தவிர்த்து ஒரு கருப்பாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் தள்ளியும் வச்சுருக்காங்க. ஸோ அதோட அவங்க வர்ணா சிஸ்டம் அப்படிங்கிற இந்த கலர் பேஸ் பண்ணி தான் அவங்க வர்ணா சிஸ்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வர்ணா சிஸ்டமில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள். ஸோ இந்த ஒரு 4 பேர் மெயினாக இருப்பாங்க. ஸோ இந்த குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் தான் வந்து மெயினாக ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க இதில். நெக்ஸ்ட், கருப்பு நிறத்தில் இருக்கவங்கள வந்து தசாயுக்கள், தாசர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல பொதுமக்கள் விஸ் அப்படின்னும், போர் வீரர்கள் சத்திரியர்கள், மதகுருமார்கள் வந்து பிராமணர்கள் அப்படின்னு எனவும் அழைக்கப்பட்டுள்ளனர். இங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மெத்தட் தான் வர்ணா சிஸ்டம் சொல்லுது. அதாவது பிராமணர்கள் மேலேயும் சத்திரியர்கள் அதுக்கடுத்து. சத்திரியர்கள் அப்படின்னா ஒரு போர் புரிகிறவங்க, அரசர்களாக இருக்கிறவங்க. வைஷ்யர்கள் அப்படின்னா வணிகம் செய்பவர்கள். சூத்திரர்கள் அப்படின்னா இந்த மேலே இருக்க 3 குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் வந்து சர்வ் பண்ணுறவங்க வந்து சூத்திரர்கள். ஸோ இது பிந்தைய வேத காலத்தில் இது வந்து மாற்றப்பட்டிருக்கும். இதே தான் அவங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க பிந்தைய வேத காலத்துலேயும். நெக்ஸ்ட், ரிக்வேத காலத்தில் வந்து பெண்களோட நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே கொஞ்சம் பெண்கள் சுதந்திரமாகவும் மனைவி வந்து குடும்பத்தின் தலைவியாகவும் இருந்திருக்காங்க. ஸோ பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுக்கல, பட் ஆனால் பொது நிகழ்ச்சி எந்த பங்கும் வகிக்கல, பட் ஆனால் குடும்ப தலைவியாக இருந்திருக்காங்க, மதிக்கப்பட்ட பிளேஸ்ல இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட், கணவரோட சேர்ந்து சடங்குகள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுதல், இந்த சதின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வழக்கங்கள்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கல. ஸோ வந்து ரிக்வேத காலத்துல பெண்கள் கொஞ்சம் சுதந்திரமா இருந்திருக்காங்க. ஆனால் அதுல வந்து குழந்தை திருமணம், சதியெல்லாம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் என்னன்னா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கல. அதுக்கு அடுத்ததா பொது நிகழ்வுகளை அவங்க தனியா எதையும் வந்து செய்ய முடியாது. ஸோ இது வந்து முந்தைய வேத காலம். அதுக்கு அடுத்ததா பிந்தைய வேத காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, முந்தைய வேத காலத்துல கொஞ்சம் சுதந்திரம் இருந்ததுன்னு பார்த்தோமா, பட் பிந்தைய வேத காலத்துல என்ன ஆகும்னா பெண்களோட உரிமை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவங்களுடைய நிலை வந்து கம்மியா இருக்கும். அதாவது அவங்களுக்கான ரைட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா பலதார மனம்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. கைம்பெண் மறுமணம், அதாவது விடோவாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மறுமணம் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி பெண்களுக்கு கல்வி வந்து பொதுவாக மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது. கலப்பு திருமணம் அப்படின்னா அந்த முதல்ல பார்த்தோம்ல வர்ணா சிஸ்டம். ஸோ அந்த வர்ணா சிஸ்டம்ல மாற்றி அவங்க மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அதுக்கடுத்து பொருளாதார வாழ்க்கை. ஸோ பொருளாதாரம் எக்கானமி பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கால்நடை, அக்ரிகல்ச்சர் இதுதான் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர வேற எதுவும் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தோம்னா நம்ம அதை தவிர நிறைய கிராஃப்ட்மேன்ஷிப்லாம் வந்திருக்கு. அதாவது மர வேலை செய்வோர், தேர்கள் செய்வோர், மட்பாண்டங்கள் செய்வோர், உலக வேலை செய்பவங்க, துணி செய்கிறவங்க, தோல் வேலையை செய்கிறவங்க, பதனிடுற வேலை, தோல் பதனிடும் வேலை செய்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் புதுசாக எமர்ஜ் ஆயிருக்கு. எங்கன்னா லேட்டர் வேதிக்கில். ஸோ அங்கே வந்து அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் பார்த்தோம் நாய்களை வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வேத காலத்தில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாய்கள், காளைகள், பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், குதிரைகள். சிந்து சமவெளியில் குதிரை தெரிஞ்சிருக்காது, பட் வேத காலத்தில் வந்து குதிரைகள் நன்கு அறிஞ்சிருக்காங்க. யார் அப்படின்னா ரிக்வேத கால மக்களும் பிந்தைய வேத கால மக்களும். ஸோ சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதியில் ஆரியர்கள் வந்து நிரந்தரமாக குடியேறியிருக்காங்க. ஸோ அங்கே வேளாண்மை விவசாயம் பண்ணாங்க அப்படிங்கிறத முதலே பார்த்தோம். ஸோ அங்கே பார்லி அப்படி, அதாவது யவா, பார்லிங்கிறத முதன்மை பயிராக கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்லியை தவிர்த்து வேற என்னென்ன பயிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கோதுமை, பருத்தி. ஸோ இந்த கிராப்ஸ்லாம் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு 2 போகம் சாகுபடி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பின்வேத காலத்தில் ஆரியர்கள் என்னென்னலாம் வந்து வளர்த்தாங்க அப்படின்னா பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை இல்லாமல் யானைகளே பழக்கப்படுத்திருக்காங்க. ஒரு பிந்தைய வேத கால மக்களோட சிறப்புத்தன்மைனா யானைகளை பழக்கப்படுத்தியிருக்காங்க. எப்பன்னா பிந்தைய வேத கால மக்கள் அந்த காலகட்டத்தில். அதுக்கு அடுத்ததா
இங்கே உள்ள தொழில்கள் பார்த்தோம்னா கைவினை செய்கிறவங்க, சாய தொழில் செய்கிறவங்க, உலோகங்கள் உருக்குறவங்க, ஸோ இந்த மாதிரி புதிய வேலைகள்லாம் வந்திருக்கு. எங்கே அப்படின்னா பிந்தைய வேத காலகட்டத்தில். ஸோ இங்கே உள்ள பண்பாடை தான் வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண்பாண்ட பண்பாடு. ஏன் வந்து இது ஒரு பண்பாடாகவே சொல்கிறோம் அப்படின்னா, எப்போ ஒரு காலகட்டத்திலேருந்து இன்னொரு காலகட்டம் மாறுதோ அப்போ மண்பாண்டங்களோட முக்கிய இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகம். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேறு மண்பாண்டம் கிடைக்குதுன்னா ஸோ அந்த காலகட்டமே வேறையாக இருக்கும். ஏன்னா அப்போ உள்ள டெக்னிக்ஸ், அப்போ உள்ள மெத்தட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த முறையில் பார்த்தோம் அப்படின்னா வேத காலத்தில் வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண்பாண்ட பண்பாடு அப்படிங்கிறத நம்ம அழைக்கிறோம். அதுக்கு அடுத்ததான் ஸோ ப்ராப்பர்ட்டி, அதாவது நிலத்தின் மீது தனி உரிமை வந்து உருவானது. அதுக்கு முன்னாடி நிலத்துக்கு உரிமை இல்லை, எல்லாரும் வந்து கம்யூனிட்டியாக எல்லா பீப்புளெலாம் செட்டில் ஆகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இந்த டைமில் நிலத்துக்கு தனியாக வந்து தனி உரிமை வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. எப்படின்னா பிந்தைய வேத காலத்தில். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா அங்கே ஃபாலோ பண்ண மெத்தட் வந்து பண்டமாற்று முறை இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அப்படின்னா ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிறது, நமக்கு அதாவது மணி, காசு, காயின் எதுவும் இல்லாமல் பொருளை கொடுத்தே பொருளை மாற்றிக்கிறது. அதுக்கப்புறமா நிஷ்கா சதமானங்கிற ஒரு தங்க நாணயங்களை நம்ம பயன்படுத்தியிருக்காங்க. நிஷ்கா சதமானங்கிற தங்க நாணயம், கிருஷ்ணலாலா அப்படிங்கிற வெள்ளி நாணயம். அந்த காலத்தில் வந்து காயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கண்டுபிடிச்ச காயின்ஸில் வந்து நிஷ்கா சதமானங்கிறது தங்க நாணயம், கிருஷ்ணலாலா அப்படிங்கிற ஒரு காயின்ஸ் வந்து பார்த்தோம்னா வெள்ளி நாணயம். இதெல்லாம் நமக்கு சோர்ஸாக கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகம், அதுதான் தங்கம் அப்படின்னா ஹிரண்யா, இரும்புனா ஷியாமா, தாமிரம் செம்பு அப்படின்னா அயாஸ். ஸோ மதம் அப்போ வந்து என்ன வழிபாடுகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ மதம் வந்து என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ண மதம் ஹிந்துயிசம் தான், பிராமணிக்கலிசம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மதத்தில் ரிக்வேத கால வழிபாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அந்த காலத்தில் பிருத்திவி, அக்னி, வாயு, வருணன், இந்திரன், ஸோ இவங்களெல்லாம் கடவுளாக வழிபட்டு இருக்காங்க. இதில் வந்து பெண் கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிதி, நித்திய கடவுள், உஷா, விடியற்காலை தோற்றம். ஸோ வந்து பெண் கடவுள் பார்த்தோம்னா 2 பேர் இருக்காங்க, அதிதி, உஷா. ஸோ வந்து அங்கே முக்கியமான சிறப்பு என்னென்னா குறைவான பெண் தெய்வங்கள் இருந்ததா வணங்கியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த சடங்கு முறையெல்லாம் மேக்ஸ் ரொம்ப ரிச்சுவலாக இருப்பாங்க, நிறைய சடங்கு செய்கிறது, ரொம்ப ரிலீஜியஸ் பீப்புளாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வேத மந்திரங்கள் பாராயணம் செய்கிறது, குழந்தைங்கள், பசு, கால்நடை, செல்வம், தனா, இதுக்காக நலனுக்காகலாம் தெய்வங்களை வணங்கியிருக்காங்க. அவங்க கடவுள் கும்பிட்டது இப்போ இந்த காலகட்டத்தில் எதுக்காக கும்பிடுவாங்களோ அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் குழந்தைங்க, பசு, செல்வம் இதெல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து வணங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பசு வந்து ஒரு புனிதமான விலங்காக வந்து அங்கே அறியப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த காலகட்டத்தில் கோவில்கள்லாம் எதுவும் கிடையாது, சிலை வழிபாடு வழக்கத்தில் இல்லை. அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே பார்த்துருப்போம், கோவில்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி மக்கள் சமவெளியில் கோயில்கள் இருந்ததான்னா கோயில்கள் கிடையாது. அதே மாதிரி பிந்தைய வேத காலம், முந்தைய வேத காலத்துலேயும் பார்த்தோம்னா அங்கே கோயில்கள் வழிபாடு கிடையாது, சிலை வழிபாடும் கிடையாது. வணங்கியிருக்காங்க. யாரெல்லாம் வணங்கியிருக்காங்கன்னா இந்திரன், வருணன், அதிதி, உஷா, ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் தான் வணங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மத குருவா இருக்கிறது, அந்த புரோகிதராக இருக்காங்கல்ல, ஸோ அது வந்து ஒரு தொழிலாகவே மாற்றப்பட்டிருக்கு. லேட்டாக அது பரம்பரை தொழிலா, அதாவது தந்தை என்ன செய்கிறாங்களோ மகன் அதே சொல்கிறது, அது மாதிரி ஒரு குடும்பம் ஃபுல்லாக பரம்பரை தொழிலாக மாறி இருக்கு அந்த புரோகித தொழில், மத குருவாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஆரியர் இல்லாத கடவுள்களும் ஏற்கப்பட்டிருக்கலாம். ஸோ ஆரியர்கள் அல்லாத கடவுள்களும் ஏற்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திரனும் அக்னியும் வந்து முக்கியத்துவத்தை இழந்தனர். எப்பன்னா பிந்தைய வேத காலத்தில் முக்கியத்துவத்தை இழந்திருப்பாங்க. அதுக்கடுத்து பிரஜாபதி அப்படின்னா படைப்பவர், விஷ்ணு அப்படின்னா காப்பவர், ருத்ரன் அழிப்பவர். ஸோ பிந்தைய வேத கால மக்கள் வணங்கின கடவுள் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரஜாபதி, விஷ்ணு, ருத்ரன். ஸோ முந்தைய வேத கால மக்கள் வணங்கின கடவுள் பார்த்தோம்னா இந்திரன், வருணன், உஷா, நெக்ஸ்ட் வந்து அதிதி. ஸோ அவங்கெல்லாம் வந்து முந்தைய வேத காலத்தில் வந்து வணங்கின கடவுள். பட் பிந்தைய வேத காலத்தில் அவங்களெல்லாம் முக்கியத்துவம் இழந்துட்டாங்க அந்த தெய்வங்களை அவங்க வணங்குறதுல. இவங்க வணங்கின கடவுள் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு, ருத்ரன், பிரஜாபதி. அதே மாதிரி சடங்குகள், வேள்வி சடங்குகள்லாம் நடத்தியிருக்காங்க பிந்தைய வேத கால மக்கள். அப்போ உள்ள கல்வி முறை பார்த்தோம்னா குருகுல கல்வி முறை. குருகுல கல்வி முறை அப்படின்னா அதாவது ஒரு ஆசிரியர் இருக்கிற இடத்துல, குரு இருக்கிற இடத்துலயே மாணவர்கள் சென்று கல்வி கற்கிறது தான் குருகுல கல்வி முறை. ஸோ அந்த முறையை தான் வந்து இந்த பிந்தைய வேத கால மக்கள், இந்த முந்தைய வேத கால மக்களும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் இந்த குருகுலம் என்கிறத 2ஆக பிரிக்கிறாங்க. குருனா ஆசிரியர், குலம்னா வீடு. ஸோ வந்து குருவோட வீட்டுக்கு போய் கல்வி கற்கிறது. அதுக்கு அடுத்ததான் இந்த மாணவர்கள் வந்து சிஷ்யர்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறார்கள்.
அவங்களுக்கு எந்த மெத்தடில் வந்து கல்வி இருந்திருக்கு அப்படின்னா வாய்மொழி கல்வி, அதை அவங்க மனப்பாடம் பண்ணிட்டு அதை வந்து திரும்ப உச்சரிக்கிற மாதிரி இருக்கிறது அந்த குருகுல கல்வி முறையில் பயன்படுத்தின ஒரு முறை. நெக்ஸ்ட் அங்கே என்ன நமக்கு இப்போ ஒரு சிலபஸ் கொடுத்துட்டு படிக்க சொல்கிறாங்க. ஸோ அங்கே என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து வேதம், இதிகாசம், புராணங்கள், இலக்கணம், தர்க்கவியல், நெறிமுறை, ஜோதிடம், ஸோ இதை பற்றிலாம் படிக்கிறது தான் அவங்களுக்கு மெயினான டாபிக்ஸே இருக்கும். அதுக்கு அடுத்தது அவங்க ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறை, ஸ்கூலில் எப்படி டிசிப்ளினாக வச்சுக்கணுமோ ஸோ அதே மாதிரி குருகுலத்துலேயும் அந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் இரு பிறப்பாளர்கள், இந்த திவிஜாஸ். ஸோ திவிஜாஸ் அப்படின்னா இரு பிறப்பாளர்கள் அப்படின்னா பிராமணர்களும் சத்திரியர்களுக்கும் மட்டும்தான் படிக்கலாம், சூத்திரர்கள் படிக்க முடியாது. அதே மாதிரி பெண்களுக்கும் படிப்பு வந்து பொதுவாக கல்வி கொடுக்கல. அதுக்கு அடுத்ததாக 4 ஆசிரமங்கள். ஸோ இந்த 4 ஆசிரமங்கள் என்னென்னா, இந்த 4 ஆசிரமத்தை பற்றி யார் சொல்கிறாங்க அப்படின்னா பின்வேத காலத்தில் 4 நிலைகளை பற்றி நமக்கு டெக்ஸ்டஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். அதாவது பிரம்மச்சரியம் அப்படின்னா ஒரு மாணவ பருவம், இப்போ நீங்கள்லாம் வந்து மாணவ பருவம். நெக்ஸ்ட் கிரகஸ்தம்னா திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க, வனப்பிரஸ்தம்னா தவம் காட்டுக்கு சென்று தவம் செய்கிறவங்க வந்து வனப்பிரஸ்தம். சந்நியாசம் அப்படின்னா வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு, சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க போயிட்டு ஒரு சந்நியாசமாக இருக்கிறது, அதுதான் வந்து சந்நியாசம். ஸோ துறவற வாழ்க்கையை வாழ்றது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்தியா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா இந்த மாநிலங்கள் இதெல்லாம் தென்னிந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ தென்னிந்தியாவில் எந்த மாதிரி சமூகம், எந்த மாதிரி காலகட்டம் இருந்ததுன்னா அப்போ நார்த் இந்தியாவில் வந்து நமக்கு ரிக்வேத காலம், பிந்தைய வேத காலம் இருக்கிற மாதிரி, சவுத் இந்தியாவில் வந்து மெகாலித்திக்னு சொல்லுவோம், அது பெரிய கற்கால பண்பாடு. நெக்ஸ்ட் சாக்கோலித்திக், அந்த 2 பீரியட் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ சாக்கோலித்திக்னா சாக்கோவை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சாக்கோ மீன்ஸ் வந்து செம்பு, ஸோ லித்திக்னா கல். ஸோ செம்பையும் கல்லையும் பயன்படுத்திய காலம் சாக்கோலித்திக் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்தியாவில் உள்ள செம்பு கால பண்பாடு முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாட்டோட சமகால பண்பாடாக இருந்தது. ஸோ அதாவது ஹரப்பா போயிட்டு இருக்கப்ப ஹரப்பா ஒரு சிவிலைசேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த காலத்துக்கு சமகாலத்தில் என்ன நடந்திருக்குன்னா இங்கே செம்பு கால பண்பாடு இருந்ததா சொல்றாங்க சாக்கோலித்திக். அது இந்தியாவில் ஹரப்பா சிவிலைசேஷனும் போயிட்டு இருக்கு, மற்ற ஏரியாவில் பார்த்தோம்னா செம்பு காலம் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் இந்தியாவோட பிந்தைய வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் இரும்பு கால பண்பாடும் சமகாலத்தில் இருந்ததா சொல்லிருக்காங்க. அதாவது ஒரே காலத்தில் இப்போ நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இப்போ நார்த் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா, அங்கே ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்தியா ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நார்த்தில் வந்து ஒரு பிந்தைய வேத காலம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி சவுத் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இரும்பு காலம் வந்து நடந்திருக்கு. ஸோ 2 வந்து சமகாலம் தான். ஹோல் இந்தியாவில் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமான காலங்கள் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஏன் இரும்பு காலம்னா இரும்பை வந்து பயன்படுத்துறதுனால இரும்பு காலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பண்டைய தமிழகத்தில் பார்த்தோம்னா பெருங்கற்காலம் மெகாலித்திக்னு சொல்லுவோம். ஸோ அது சங்க காலத்துக்கு முந்தைய காலத்தோட ஒத்து போகிறது அப்படின்னு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டோட பெருங்கற்காலம் இரும்பு காலம். பெருங்கற்காலம்னா பெரிய கற்களை பயன்படுத்திருப்பாங்க. ஸோ மெகாலித்திக்னு சொல்லுவோம். மெகா மீன்ஸ் பெரிய, லித்திக்னா கல். ஸோ அந்த மெகாலித்திக்ல பெருங்கற்காலம்ங்கிறது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள புதைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து பெரிய கல் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண காலத்தை வந்து பெருங்கற்காலம். ஸோ அது தமிழ்நாட்டில், அதாவது சவுத் இந்தியாவில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இரும்பு காலம்னா இரும்பை பயன்படுத்திய மக்கள் வாழ்ந்த காலம். இதெல்லாம் வந்து இதில் சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸில். நெக்ஸ்ட் தமிழகத்தில் பெருங்கற்காலம் இரும்பு காலம் உள்ள தொல்லியல் வந்து ஆய்விடங்கள்ல என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் நமக்கு முதுமக்கள் தாலி, மண்பாண்டம், இரும்பாலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கல்மணிகள், சில தங்க ஆபரணம்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அந்தந்த இடத்துல எதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்கவேட் பண்ணாங்களோ ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே காட்டு விலங்கு என்னென்னா புலி, யானை, மான், அதுக்கான வெண்கலத்தான உருவங்கள்லாம் கிடைச்சிருக்கு நமக்கு. அதுக்கடுத்து மண்பாண்டம் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல், இந்த மாதிரி திறனெல்லாம் வந்து அவங்க எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து கீழடி. ஸோ கீழடி ஆய்வு செய்தப்போ நிறைய மண்பாண்டங்கள், அங்கேயும் நிறைய பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த பொருட்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லை முக்கியமானது வந்து தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள் வந்து நம்ம கீழடியில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்.
இதோட காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னா கீழடியில் ஆய்வு செஞ்சதுல இந்த கார்பன் 14 வயது கணிப்பு முறை, பொது வயது கணிப்பு முறை. ஸோ கார்பனை பயன்படுத்தி புளோரிடா அமெரிக்காவில் உள்ள ஒரு ரிசர்ச்சுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இதோட காலம் வந்து கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 200 சார்ந்திருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி கீழடியில் ரோம் நாட்டோட நமக்கு தொடர்பு இருந்திருக்கு, ரோம் நாட்டோட நம்ம வணிகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிய வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததான் ஸோ நம்ம முக்கியமான உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னா நம்ம இந்தியாவிலேருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வந்து இதுக்கான வரி விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததா பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டத்தில் பொருந்தல் அப்படிங்கிற இடத்துல நமக்கு நிறைய சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஸோ புதைக்குழி பொருட்கள், கண்ணாடி மணிகள், வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை வண்ணங்கள்ல இருக்க நிறைய வாள்கள்லாம் கிடைச்சிருக்கு. சரி, இது இங்கேயும் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து கிடைச்சிருக்கு. கீழடியிலேயே நமக்கு தமிழ் பிராமி உள்ள மண்பாண்டம் கிடைத்துள்ளது. அதே மாதிரி பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க பொருந்தல், அங்கேயும் வந்து நமக்கு தமிழ் பிராமி எழுத்துக்கள் உள்ள மண்பாண்டம் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே பையம்பள்ளி வேலூர் மாவட்டம். ஸோ வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளியிலே நமக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணல இரும்பலான நிறைய பொருட்கள், மண்பாண்டங்கள், அங்கே பயன்படுத்தின டூல்ஸஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதோட காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னா 1000, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 1000 அந்த காலத்துக்கட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்தது கொடுமணல், ஈரோடு மாவட்டம். இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இதுக்கான சான்று, இந்த கொடுமலைங்கிற வார்த்தை 1810 இருந்ததா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதே ஏரியா தான் இங்கே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா சுழலச்சு, சுருள்கள், துணிகள், மண்பாண்டங்கள், கருவிகள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து முக்கியமான ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதைக்குழி மீட்டிருக்கிற நினைவுகள் மென்ஹீர் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ மென்ஹீர் அப்படின்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க புதைச்சு ஒரு செங்குத்தான ஒரு கல்லை வந்து நிற்க வைக்கிறது, அங்கே ஊனி வைக்கிறது வந்து மென்ஹீர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு நினைவு சின்னமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம சவுத் இந்தியன் பீப்புள்ஸ். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் பார்த்தோம்னா அதாவது முதுமக்கள் தாலி, அதாவது இறந்தவங்களை புதைக்கிறதுக்காக யூஸ் பண்ணது வந்து இந்த முதுமக்கள் தாலி. ஸோ ஒரு பானையை யூஸ் பண்ணி பானையில் அவங்கள இறந்தவங்களை வச்சுட்டு ஸோ அதுக்கு மற்ற பொருள்கள்லாம் சேர்த்துட்டு அவங்கள வந்து புதைச்சி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து அப்போவே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததான் கருத்திட்டைகள், டோல்மென்ஸ், அதாவது இறந்தவர்களை இங்கே வச்சுட்டு புதைச்சி வச்சுருவாங்க. அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கல் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கருத்திட்டைகள். அதே மாதிரி நினைவு கற்கள் முதலே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான் வந்து ஒரு செங்குத்தாக ஒரு கல்லை ஊனி வைக்கிறது. இதெல்லாம் நமக்கு திருப்பூர் மாவட்டத்தில், தேனி மாவட்டத்தில் ஊர்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்ததான் நடுக்கற்கள். நடுக்கற்கள் இப்போ மென்ஹீர்னா இறந்தவங்கள புதைச்ச இடத்துல வைக்கிற நீளமான ஒரு கல். அதே மாதிரி நடுக்கற்கள் அப்படின்னா அதாவது வீரத்தால், அதாவது மக்களை பாதுகாத்து ஒரு பெரிய வீரர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நினைவுக்காக வைக்கிறது தான் இந்த நடுக்கற்கள். அதுக்கடுத்து மீள்பார்வை. இங்கே வந்து பொதுவாக மொத்த சம்மரிஸும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆரியர்கள் வந்து 1500 பொது ஆண்டுக்கு முன் வந்து நம்ம இந்திய பகுதி, அதாவது பஞ்சாப்க்கு வந்து செட்டில் ஆயிருக்காங்க. லேட்டராக வந்து அவங்க கங்கை சமவெளி பகுதிக்கு நகர்ந்துருக்காங்க. நகர்ந்து அங்கே ஒரு பிந்தைய வேத காலம், அங்கே வாழ்ந்திருந்த காலகட்டத்தை பிந்தைய வேத காலம் சொல்கிறோம். அதோட டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 1000 to 600 கிமு. அதுக்கு அடுத்ததான் அவங்க என்ன சிறப்பு, என்ன வேறுபாடுகள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அரசாட்சி வந்து முந்தைய வேத காலத்தில் ஒரு அரசர் வந்து அவங்க குரூப் ஆஃப் பீப்புள்லேருந்தே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசர்கள் வந்து சபா, சமிதி, விதாத்தா, ஸோ இந்த மாதிரி 3 குரூப்ஸ் இருந்திருக்கு. பட் ஆனால் இதே பிந்தைய வேத காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அரச பதவிங்கிறது ஒரு பரம்பரையாக மாற்றிருக்காங்க. அதாவது அப்பா, மகன், இந்த மாதிரி பரம்பரையாக அவங்க வருவாங்க அரச பதவிக்கு பிந்தைய வேத காலத்தில். அதே மாதிரி அங்கே சபா, சமிதிங்கிறது கிடையாது, விதாத்தாங்கிறது அழிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி மெத்தடே இல்லாமல் இருந்திருக்கு. அங்கே வந்து பாலிங்கிறது ஒரு டாக்ஸ் வந்து கம்பல்சரியாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் முந்தைய வேத காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலிங்கிறது பீப்புளே வந்து அரசருக்கு ஒரு தட்சணம் மாதிரி கொடுக்குறது. 1/6 ஆஃப் என்ன வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கால்நடை வச்சுருக்காங்களோ அதுக்கான வரி தான் வந்து பாலி. இங்கே வாலண்டரியாக இருந்திருக்கு ரிக்வேத காலத்தில். பட் பிந்தைய வேத காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அது கம்பல்சரியாக மாறி இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து நம்ம மதம் என்ன வந்து வழிபாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த 2 வேத காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா நமக்கு வந்து கோயில்களோ இல்லை சிலைகளோ வச்சு சாமி வழங்கின மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. ஆனா அவங்க வணங்கின கடவுள் பார்த்தோம்னா முந்தைய வேத காலத்துல இந்திரன், வருணன், அக்னி,
உஷா அண்ட் அதிதி, ஸோ இந்த கடவுள்லாம் வணங்கியிருப்பாங்க. பெண் தெய்வம்ங்கிறது கம்மியாக இருந்திருக்கு. அதனால் லேட்டர் வேதிக் பீரியடில் பார்த்தோம்னா அவங்க வணங்கின கடவுள் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்திரன், வருணன், அக்னி, உஷா, அதிதி, ஸோ இவங்கெல்லாம் முக்கியத்துவம் இழந்து அவங்க கும்பிட்டது பார்த்தோம்னா ருத்ரன், பிரம்மன், விஷ்ணு இந்த மாதிரி கடவுளை அவங்க கும்பிட்டுருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பீரியட்லேருந்து ஒன்று மாறும்போது இவ்வளோ சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி பெண்களோட நிலை எப்படி இருந்திருக்குன்னா முந்தைய வேத காலத்தில் ஒரு நல்ல இடத்துல இருந்திருக்காங்க, அதாவது நல்ல ஸ்டேட்டஸ் வந்து இருந்திருக்கு, நல்லா மதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கல்வி பார்த்தோம்னா அதை பற்றி எதுவும் நமக்கு டீட்டெயில் தெரியல. அதே மாதிரி பேட்ரியார்கி சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் பிந்தைய வேத காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது பெண்களோட ஸ்டேட்டஸ் வந்து கம்மியாக இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல, எந்த ஒரு சொத்துரிமையும் வழங்கலை. அதே மாதிரி கல்விங்கிறது மறுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி முந்தைய வேத காலத்தில் சதிங்கிற ஒரு முறையை ஃபாலோ பண்ணலை, குழந்தை திருமணம்ங்கிறதும் நமக்கு இல்லை. பட் அதே மாதிரி கைம்பன் மறுமணம்ங்கிறது அவங்களுக்கு வந்து உரிமை கொடுக்கல. இது மாதிரி ஒரு சில வேறுபாடுகள் உள்ளது. ஸோ இதுதான் முந்தைய வேத காலம், பிந்தைய வேத காலம். அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இரும்பு கற்காலம், அப்புறம் செம்பு காலத்தை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அங்கே என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இன்னைக்கான கேள்வி, நிஷ்கா சதமானங்கிறது எந்த நாணயம், எந்த உலோகத்திலான நாணயத்தை பயன்படுத்தினார்கள்? ஸோ இதுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லா கமெண்ட்ஸையும் நான் படித்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.